ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஆம், சதீஷ் சொன்ன மாதிரி என் பேர் கணேஷ் துருவா. நான் வந்து ஒரு 23 வருஷம் ஐடில ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிட்டு ஐ ஆல்சோ வென்ட் த்ரூ மை ஓன் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ். என்னோட வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது எனக்கு. அதுல இருந்து ஐ வாண்ட் டு டூ சம்திங் டிஃபரெண்ட் தேன் த யூசுவல் லிவிங். யூசுவல்ங்கிறது குறைச்சு சொல்லல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒருத்தருக்கு ஜாப் பண்றது பிடிக்கும். எனக்கு வந்து ஒரு என்டர்பிரினர் ஆகணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. லைக் சொல்ல போன மாதிரி நானா ஒரு பிசினஸ் பண்ணணும். சம் சேஞ்ச் ஆகணும் மேக் இந்த சொசைட்டி அப்படிங்கிற தாட்ல வந்துட்டு ஐ ஸ்டூடெண்ட் பிகமிங் கோச். ஐ வாஸ் ரன்னிங் ஃபார் அபவுட் ஒரு 8 இயர்ஸ் ஓடிட்டு இருந்தேன். 2010ல ஓட ஆரம்பிச்சேன். ஓட ஆரம்பிச்சு ஒரு 8 இயர்ஸ்க்கு அப்புறம் ஐ ஸ்டார்ட் ரன்னிங் கோச். ரன்னிங் கோச்சா இருந்தேன். பட் அது வந்து எப்படின்னா எல்லாருக்கும் ரன் பண்ண முடியாது எல்லாராலையும். பட் ரன்னிங் ஒன்லி கேன் சால்வ் ஆல் ப்ராப்ளம். அதுவும் கஷ்டம் தான் ஆக்சுவலி. ஸோ ஹெல்த்ங்கிறது வந்து நாட் ஜஸ்ட் ரன்னிங், இட் இஸ் மோர் தேன் ரன்னிங். புரிதல் எனக்கு கிடைச்சிச்சு ஆக்சுவலி. ஸோ அதுல இருந்து நான் பிகம் ஹெல்த் கோச், ஹோலிஸ்டிக் ஹெல்த் கோச். ஸோ டுடே ஐ ஹெல்ப் பீப்புள் ஃப்ரம் நியூட்ரிஷன் டு ஃபிட்னஸ் டு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் டு illnesses reversal to diabetes reversal. அதான் பண்றேன் இப்ப. So I do holistic health coaching. Okay, that's a brief introduction about me. இன்னைக்கு வந்து கால்ல வந்துட்டு so you all can see my video, that is good. If I also can see all your videos, that will be nice actually. Okay, each of you can see each other as you do exercise. It's a good thing to do. Okay, my suggestion would be not compulsory you have to come in the video. If you can come in the video, it's great actually. So I can see your form, how we are doing all that. Yeah, it will help me. Okay, as a trainer. Okay, அது ஒரு request first before we start. ஸோ இந்த கால் இருக்கவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் பிஃபோர் டு டு எனிதிங். இப்போ நீங்க வந்து மொபைல் ட்ரைனிங் பண்ண போறோம். இந்த ட்ரைனிங் வந்துட்டு ஏன் பண்றோங்கிறது உங்களுக்கு புரியணும். ஸோ நிறைய பேர் நிறைய பண்றாங்க, புரியாம பண்றாங்க. ஸோ புரிஞ்சுக்கிட்டு பண்ணா நம்ம பண்றதோட அஃபெக்ட் நல்லா இருக்கும். ஓகேயா? ஓகே, ஃபைன், நோ ப்ராப்ளம். I will go ahead and explain what fitness is before we start a session actually. இன்னைக்கு செஷன் வந்துட்டு நம்ம நிறைய பண்ண போறது இல்ல, கொஞ்சம் பண்ணுவோம் இன்னைக்கு. பட் we will spend time understanding what we are going to do. Okay, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் வந்துட்டு இன்னும் ஒரு 3-4 weeks வருவேன் actually. Want to help Satish, I want to come 3-4 weeks, teach you all the movements, mobilities, strength training. So that way we don't hurry with anything. Okay, ஹரி பண்ணாம மெதுவா ஸ்டடியா நல்லா புரிஞ்சுட்டு பண்ணுவோம் இது பண்ணாலுமே. ஓகேயா? ஸோ ஃபிட்னஸ்ங்கிறது என்ன? ஃபிட்னஸ்ங்கிறது வந்து டெக்னிக்காக பார்த்தீங்கன்னா 5 திங்ஸ். ஓகே, இந்த 5 வந்தால் தான் உங்களுக்கு ஃபிட்னஸ் வரும் பாடியில. we'll talk about the body for now. பாடி தாண்டி எல்லாமே போகும் ஆக்சுவலி பண்றதெல்லாம். பட் ஃபார் நவ் we talk about body. ஃபிட்னஸ்ங்கிறது பாடி. ஸோ 5 திங்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மசில் ஸ்ட்ரென்த். உங்களோட தசை இருக்கு இல்லையா, உங்க உடம்புல தசை இருக்கு ஆக்சுவலி. அந்த தசையில இருக்கிற ஸ்ட்ரென்த் தான் மசில் ஸ்ட்ரென்த் ஃபர்ஸ்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் புரியாதுன்னா இதோட டம்பல் இருக்கு. ஓகே, யாரும் எடுக்கணும் எதுவுமே, just showing you what it means. ஓகே, மசில் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது என்னன்னா, இது ஒரு வெயிட். ஓகே, ஒரு வெயிட் இது. இப்ப நான் தூக்குறதுனா பைசைக்கிள் தூக்குறேன் பாருங்க. இது ஒரு ரெப்படிஷன். ஓகேயா? இதனால தூக்க முடியுது இன்னைக்கு. ஓகே, இதே 5 kg இங்க இருக்கிறவங்க கொடுத்தேன்னா ஒரு சிலவங்க தூக்குவாங்க, ஒரு சிலவங்க தூக்க முடியாது. ஏன்னா மசில் ஸ்ட்ரென்த் இருக்காது. இருக்கிறவங்க தூக்குவாங்க, இல்லாதவங்க தூக்க முடியாது. தட் இஸ் மசில் ஸ்ட்ரென்த். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் ஆஃப் ஃபிட்னஸ். செகண்ட் வந்துட்டு மசில் என்டியூரன்ஸ், மசில் ஸ்டாமினான்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ மசில் இருக்கு, அதே மசில் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி என்ன இருக்கு, நான் வந்துட்டு ஐ டூ மோர் ரெப்ஸ். 1 2 3 இப்படி நான் பண்ணிட்டே போவேன். ஆக்சுவலி ஐ கேன் டூ எக்ஸசைஸ் 25 reps 30 years பண்ண முடியும் நான். ஸோ என்னோட மசில் வந்துட்டு நிறைய ரெப்படிஷன்ஸ் பண்ணும் இந்த டம்பல் பைசெப்ஸ் எக்ஸசைஸ். இது வந்து இட் மீன்ஸ் மை மசில் ஹேஸ் ஸ்டாமினா டு கோ ஃபார் மோர் ரெப்ஸ். இதே இப்போ எங்க கொடுத்தீங்கன்னா மேபி 2 டைம் பண்ணுவாங்க, 3rd டைம் பண்ணா கை வலிக்குது சொல்லிப்பாங்க, கை வலிக்குது. ஸோ தட் இஸ் எக்ஸாம்பிள். ஸோ மசில் ஸ்ட்ரென்த் ஃபர்ஸ்ட், மசில் என்டியூரன்ஸ் செகண்ட், தேர்ட் வந்துட்டு உங்க கார்டியோ கெப்பாசிட்டி, உங்களோட ஹார்ட் ஹெல்த். ஸோ நம்ம எது பண்ணாலுமே நம்ம ஹார்ட் வந்து அது இயங்கி இட் சப்ளைஸ் ஆக்சிஜன் டு தி பாடி. நம்ம பாடியில் இருக்கிற மசில்ஸ் எல்லாமே இட் சப்ளைஸ் ஆக்சிஜன். ஆக்சிஜன் உடம்புல இல்லாம உங்களால எதுவும் பண்ண முடியாது. நடக்கிறதோ, ஓடுறதோ, நிறைய வேலைகள் பார்க்கறதோ. ஸோ எப்பவுமே நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்கு.
is pumping blood all the time to all the body, giving oxygenated blood. ஆக்சிஜன் உள்ள காற்று நம்ம உடம்பு கொடுத்தே இருக்குது ஆக்சுவலி. அப்பதான் ஒர்க் ஆகுது. ஸோ ஹார்ட் ஹெல்த் தேர்ட் காம்பனன்ட். ஓகே, ஃபோர்த் வந்து பாடி காம்போசிஷன். பாடி காம்போசிஷன் இஸ் அ பிக் டாபிக். பட் குறிப்பா சொல்லணும்னா கொழுப்பு கம்மியா, கொழுப்பு ஒரு ஃபேட் கம்மியாகி மசில் ஜாஸ்தி இருக்கணும் பாடியில. பேசிக் பாடி காம்போசிஷன். உங்க வாழ்க்கையில நீங்க எப்ப எது பண்ணாலுமே ஹெல்த் வந்துட்டு ஃபிட்னஸோ வெயிட் லாஸோ டயபிட்டிஸ் ரிவர்ஸோ நீங்க எது பண்ணாலுமே நீங்க கொழுப்பு குறைச்சு தசையை ஏற்றணும். அப்பதான் வந்து உங்களுக்கு ஹெல்த் கிடைக்கும். பேசிக், வெரி பேசிக். அது பாடி காம்போஸ் ஃபோர்த் காம்பனன்ட். ஃபிஃப்த் வந்து ஃபிளெக்சிபிலிட்டி, மொபிலிட்டி. இந்த ரெண்டும் சேர்ந்து தான் ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் மொபிலிட்டி. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு காம்பனன்ட். ஸோ 5 காம்பனன்ட்ஸ்: மசில் ஸ்ட்ரென்த், மசில் என்டூரன்ஸ், கார்டியோ ஃபிட்னஸ், ஹார்ட் ஃபிட்னஸ், பாடி காம்போசிஷன், ஃபிளெக்சிபிலிட்டி, மொபிலிட்டி. இந்த 5 விஷயங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபிளெக்சிபிலிட்டி, மொபிலிட்டி ஏரியா. மிச்ச நாளே ஏரியா வராது. We are going to only focus on flexibility, mobility. Okay, just a quick introduction. I know I'm taking time today, but as I said, புரிஞ்சுப்போம் ஃபர்ஸ்ட், அப்புறம் பண்ணுவோம். அப்புறம் வந்து மொபிலிட்டி. இப்போ உங்கள எத்தனை பேருக்கு சைக்கிள் ஓட்டிருக்கீங்க? சைக்கிள், பைசைக்கிள் முதல்ல ஓட்டுனேங்க சார். அப்படி போடுறது. சின்ன வயசுல சைக்கிள் ஓட்டினி இருக்கோம். ஓகே, ஃபைன். ஸோ நீங்க சைக்கிள் ஓட்டி இருந்தா அவங்களுக்கு புரியும். லைக் ஆஸ் பார்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ், சைக்கிள் மெயின்டைன் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? சைக்கிள் எடுத்துக்கிட்டு தொடச்சிட்டு, சைக்கிள் எங்க ஜாயிண்ட் இருக்கும், ஸ்க்ரூ எங்க இருக்கோ அங்க எல்லாம் ஆயில் போடுவீங்க, கிரீஸ் ஆயில் போடுவீங்க. கரெக்டா ஞாபகம் இருக்கா? செயின்ல வந்து ஸ்மூத்தா போடுறது. ஸோ அப்படியே தான் அதுதான் நம்ம பாடி பண்றோம். ஆக்சுவலி மொபிலிட்டி ட்ரைனிங்கிறது என்னன்னா, ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் மொபிலிட்டி ரெண்டுமே சேர்ந்தது என்னன்னா, நம்ம பாடி வந்து ஈஸியா மூவ் ஆகணும், துருப்பிடிக்காம இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகாம இருக்கணும். அதுக்கு தான் இந்த ட்ரைனிங் பண்றோம். இது பண்ண உங்களுக்கு அந்த பாடி வந்து ஸ்மூத்தா இருக்கும். உங்களுக்கு இன்ஜுரி எதுவும் ஆகாது. உங்களால எஃபெக்டிவா எதிர்க்க முடியும். பெயின் வராது. உங்களுக்கு வயசு ஆனாலுமே நீங்க மொபிலிட்டி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தியா இருக்கலாம். நீங்க படி ஏறுறது, மலை ஏறுறது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா மொபிலிட்டி நல்லா பண்ணீங்கன்னா. ஏன்னா ஒரு கான்செப்ட் இருக்குதா. அப்புறம் வந்து இந்த 2 எக்ஸாம்பிள் பிஃபோர் வி ஸ்டார்ட். வாட் இஸ் மொபிலிட்டி சொல்ல போறேன் குயிக்கா. 2 எக்ஸாம்பிள் போறேன். ஃபர்ஸ்ட் எங்க பாருங்க. நீங்க எல்லாம் பண்ணாதீங்க, நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நீங்க எல்லாம் ட்ரை பண்ணுங்க, பட் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாதீங்க. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு தடவை போகுது. You can assess yourself where your mobility is. Okay? For example, என் கை வந்து நான் வச்சிருக்கேன். இதே பொசிஷன் என்னோட பேக் லைன்ல பண்ண முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கை முன்னாடி கொண்டு போறேன். ஓகே, இந்த கை மடக்கி இப்படி. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ இதனால பண்ண முடியுதுன்னா, I have mobility, basic mobility to do this pranam backward position. ஓகே, இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. பண்ண முடியாம பாருங்க. கஷ்டப்பட்டீங்கன்னா விட்டுருங்க, ரொம்ப கஷ்டப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் இது ஒரு எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் நான் நிக்கிறேன். ஓகே, இன்னும் குனிய போறேன். ஓகே, I want to just bend out forward. இப்போ குனிக்கிறேன்னா என்னோட கை தெரியல. ஓகே, I want to just show my hand here quickly. Give me a second. பாருங்க, நிக்கிறேன் மாதிரி. I'm bending forward. ஓகே, மேட்ல இருக்கேன். You can see better. குனிக்கிறேன். என்னோட ஃபுல் கை வந்து நான் கீழே வைக்க முடியும். என்னோட நீ பெண்ட் ஆகாம. ஓகேயா, நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகே, நல்லா பாருங்க. என்னோட நீ வந்து பெண்ட் ஆகல. என்னோட கை உள்ளங்கை நான் ஃபுல்லா கீழே வச்சுட்டேன். ஓகே, இப்ப நீங்க என்ன நடந்ததுன்னா, வாட் ஹேப்பன் ஹியர் இஸ் என்னோட ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட். ஓகே, ஒரு ஜாயிண்ட் இருக்கு. இந்த லோவர் பேக் இருக்கு இல்லையா, லோவர் பேக் தான் மறைஞ்சது. ஸோ இந்த ஜாயிண்ட் வந்து என்னால எவ்வளவு தூரம் கீழே போக முடியுது. ஓகே, இட்ஸ் ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட். ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட் ஃப்ரம் ஜாயிண்ட்
அதுதான் மொபிலிட்டி ஆக்சுவலி. ஓகே. மொபிலிட்டி வந்து அதான் பேசிக்கலி. அந்த மொபிலிட்டிக்கு உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஜாயிண்ட் ஹெல்த் நல்லா இருக்கும். wherever your body has joints, இப்போ ஷோல்டர் ஒரு ஜாயிண்ட், நெக் ஒரு ஜாயிண்ட், ஓகே, பேக் வந்து ஸ்பைன், ஃபுல் ஸ்பைன், லோயர் பேக், ஹிப், ஹிப் ஒரு ஜாயிண்ட், நீ ஒரு ஜாயிண்ட், ஆங்கிள் ஒரு ஜாயிண்ட். இந்த மாதிரி ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, நம்ம பாடி நிக்கிறது, ஓடுறது, நடக்கிறது, அடி ஏறுறது, இறக்குறது, எல்லா விஷயங்கள்லையும் அந்த ஜாயிண்ட்ஸ் கரெக்டா இருக்கும், ஹெல்த் நல்லா இருக்கும். அந்த ஜாயிண்ட் மொபிலிட்டி மொபைல் சொல்றோம் ஆக்சுவலி. உங்களோட ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட் வந்துட்டு ஜாயிண்ட் வந்து நல்லா இருந்துச்சுன்னா யூ கேன் மூவ் ஆன் பெட்டர் ஆக்சுவலி. ஓகே. இப்போ மொபிலிட்டி ட்ரைனிங் எப்படின்னா, மொபிலிட்டி ட்ரைனிங் பண்ண உங்களோட ஸ்ட்ரென்த்தும் ஜாஸ்தி ஆகும், ஜாயிண்ட் ஸ்ட்ரென்த்லாம் ஜாஸ்தி ஆகும், இது இம்ப்ரூவ். ஓகே. ஸோ ஸ்ட்ரென்த் அண்ட் மொபிலிட்டி ரெண்டும் பார்த்தீங்கன்னா இட் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட். நீங்க மொபிலிட்டி ட்ரைனிங் பண்ண உங்களோட ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி ஆகும், நீங்க ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ண உங்களோட மொபிலிட்டி பெட்டர் ஆகும். ஓகே. ஸோ யூ கேன் சி த ரிலேஷன்ஷிப் வித் போத் த திங்ஸ். இப்போ நான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ண போறேன் Thursday அன்னைக்கு, அப்போ நான் சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ பேசிக்கலி மொபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். ஃபர்ஸ்ட் ஓகே. செகண்ட் திங் வந்துட்டு எனிதிங் யூ டூ இன் ட்ரைனிங், எனி ட்ரைனிங் யூ டூ, மொபிலிட்டியா இருக்கட்டும், யோகா ட்ரைனிங் இருக்கட்டும், பிராணாயாமா ட்ரைனிங் இருக்கட்டும், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இருக்கட்டும், வாட் எவர் வி டூயிங் திஸ் இனிஷியேட்டிவ் டுடே ஆர் இன் a day going to come, நம்ம பண்ற ட்ரைனிங் வந்துட்டு உங்க பாடி மட்டும் இல்லாம இஃப் யூ கேன் பி மைண்ட்ஃபுல்லா நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட பாடி, உங்களோட சோல், சத்தி சொன்ன மாதிரி ரைட், உங்களோட மனது, உங்களோட பிரெயின், உங்களோட ஆத்மா எல்லாருமே அலைன் ஆகும். ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து ஜிம் போறாங்க, ஜிம் போய் மணிக்கணக்காக ஒர்க் அவுட் பண்றாங்க, பட் மைண்ட்லெஸ்ஸா பண்றாங்க. மைண்ட்லெஸ்ஸா மட்டும் என்ன ஆகும்னா உங்களோட பிரீத்திங் பேட்டர்ன் ரொம்ப பூரா இருக்கும். பிரீத்திங் பேட்டர்ன் பூரா இருக்கும். யூ ஒன்ட் ஃபோக்கஸ். நம்ம பண்றது வந்து நமக்கு கிடைக்க போற ரிசல்ட்டோட அலைன் ஆகாது. ஓகே. ஸோ எனி ட்ரைனிங் யூ டூ, ட்ரை டு பி மைண்ட்ஃபுல் ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட். டோன்ட் திங்க் ஆஃப் எனிதிங் எல்ஸ். இஃப் யூ ஆர் ட்ரைனிங், டூ ஒன்லி ட்ரைனிங், ஃபோக்கஸ் ஃபுல்லி ஆன் யுவர் ட்ரைனிங். ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், சாரி. தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு whatever you do, மொபிலிட்டி ட்ரைனிங் இருக்கட்டும், யோகா ட்ரைனிங் இருக்கட்டும், ஸ்டார்ட் கிராஜுவலி, கோ கிராஜுவலி. அதை பத்தி என்ஜாய் பண்ணாம லைட்டா பண்ணுங்க ஃபர்ஸ்ட். லெட் த பாடி லேர்ன். நம்ம பாடி கூட இட் ஹாஸ் டு லேர்ன், அடாப்ட், அண்ட் தென் இட் கேன் டு பெட்டர் ஆக்சுவலி. ஓகே. அடுத்தவங்க பார்த்துட்டு இவங்க எவ்வளவு பண்றாங்க நானும் பண்ணக்கூடாது. வாட் எவர் அவர் பாடி கேன் டூ, ஸ்டார்ட் வித் தட், ஸ்லோலி கோ. இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஜிம் போறாங்க, ஒருத்தர் வந்துட்டு 10 kg எடுத்து பண்றாரு, அதை பார்த்து நீங்க பண்றாங்க. அப்படி பண்ணாம உங்க உடம்புக்கு என்ன முடியுமோ அந்த வெயிட் எடுங்க. உங்க உடம்புக்கு எவ்வளவு பண்ண முடியுமோ ரெப்படேஷன்ஸ், அந்த ரெப்படேஷன் பண்ணுங்க. ஸ்டார்ட் லைக் தட். இன்னைக்கு ட்ரைனிங் கூட whatever I am going to teach you now, do whatever you can do. Don't strain yourself and do more reps. தேவையில்லை. whatever you can do, அப்படியே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ணலாம்.